ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என முதலமைச்சர் உறுதி. சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாகவும் விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் 54,560 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடகாவின் கபினி KRS அணைகளில் இருந்து 4,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1,465 கன அடியாக அதிகரிப்பு. சென்னை விமான நிலையத்தில் 2 மாதங்களில் 267 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். கடத்தலில் பாஜக பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதால் விசாரணையில் தோய்வு என தகவல். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்த வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மீது கரூர் மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. எடப்பாடி பழனிசாமியின் கண்முன்னேயே அதிமுக கரைந்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அதிமுகவை குறை சொல்லியே அண்ணாமலை அரசியல் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி. புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசை உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏந்தி வழிபாடு. கட்டுப்பாடின்றி செல்போன் கட்டணத்தை உயர்த்த அனுமதித்தது ஏன் என காங்கிரஸ் கட்சி கேள்வி. மக்கள் மீதான சுமை என ஒன்றிய அரசுக்கு கண்டனம். யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் ஜெர்மனியை வீழ்த்தி அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேற்றம். மற்றொரு போட்டியில் போர்ச்சுகலை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது பிரான்ஸ். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராகன் படத்தின் 3வது பாடல் வெளியீடு. அறிவு எழுதி பாடியுள்ள ராகன் ரம்பில் பாடலுக்கு வரவேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.